வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். அண்ணாமலையுடைய புகார் எதிரொலி கேசவ விநாயகம் மாற்றப்பட்டார். கேசவ விநாயகம்ங்கிறது இன்றைக்கி அமைப்பு செயலாளர் பதவி, ரொம்ப முக்கியமான பதவி. குறிப்பாக பார்த்தா ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் அது கொடுப்பாங்க. அப்படி அண்ணாமலை என்ன புகார் கூறினார்? ஏற்கனவே அண்ணாமலையுடைய கை ஓங்கிட்டு இருக்குன்னு சொன்னோம். ஏன்னா தேர்தலுக்கு கொஞ்ச நாள் இருக்கும்போது அண்ணாமலையை இன்றைக்கி டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படிங்கிறது தலைமை விரும்பாது. அப்போ அண்ணாமலை ஆதரவாளருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. இப்போ அண்ணாமலையுடைய விரோதிகள்னு பார்த்தா வானதி சீனிவாசன், தமிழிசை இவங்கெல்லாம் இருக்கும்போது ஏன் கேசவ விநாயகத்தை மட்டும் அண்ணாமலை புகார் சொல்கிறார்? இன்றைக்கி சேத்துப்பட்டில் நடந்த அந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் ஒன்றிய அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க, பிஎல் சந்தோஷ் கலந்துக்கிறாரு. அதில் தான் நம்ம அமைப்பு செயலாளர் இருக்கக்கூடிய கேசவ விநாயகம் மாற்றப்படுகிறார். 2015 அவர் அந்த அமைப்பு செயலாளர் பதவியில் இருக்கார். அதுக்கு முன்னாடி இல கணேசன் அவர்கள் இருந்தார், இறந்துட்டார், ஆளுநராக இருந்து இறந்தார். இன்றைக்கி அமைப்பு செயலாளர் இருக்கக்கூடிய கேசவ விநாயகன் மீது பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள். ஏற்கனவே நம்ம அண்ணாமலையுடைய தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடிய திருச்சி சிவாவுடைய பையன் சூர்யா, அவர் இவர் தான் காரணம், யார் கேசவ விநாயகன் தான் காரணம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்படின்னு அவர் பல்வேறு விதமான தகவல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கி அண்ணாமலை போய் புகார் சொன்னதுனால மாற்றப்பட்டிருக்கார். அண்ணாமலை சொன்ன புகார் என்ன? மாநில தலைவராக நான் இருக்கும்போதும் எனக்கு தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுருந்தார். அதே மாதிரி மாவட்ட தலைவர்களை போடணும், அதில் கூட பார்த்திங்கன்னா நான் வெளிநாட்டில் இருந்தபோது டக்குன்னு இவர் போட்டார் ஆள், இப்படி பலவிதமான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கார். அண்ணாமலை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கி பிஜேபி உணர்ந்திருக்கிறதா இந்த விஷயம் புரிஞ்சுக்கலாம். இல்லை தேர்தல் வரைக்குமாவது அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது பிஜேபி பண்ணுற நல்ல விஷயம். ஏன்னா இன்றைக்கி பிஜேபி அவ்வளோ ஈஸியாக அமைப்பு செயலாளர்களாக மாற்றிடாது. ஏன்னா மோடி அவர்கள் வகித்த பதவி இது, சாதாரண பதவி இல்லை. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பதவி. இன்னொன்று, கேசவ விநாயகன் மேலே தொடர்ச்சியாக நிறைய குற்றச்சாட்டுகள் நம்ம அண்ணாமலை தரப்பு சொல்லிட்டு இருந்துச்சு. திட்டமிட்டு அண்ணாமலையுடைய ஆட்களை பழி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் கூட போய் அண்ணாமலைக்கும் கேசவ விநாயகத்துக்கும் தகராறு ஏற்படும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்போது அண்ணாமலை வீட்டுக்கெல்லாம் போனார் கேசவ விநாயகம். அப்போ கேசவ விநாயகம் அப்படிங்கிற ஒருத்தரை இன்றைக்கி கார்னர் பண்ணுறதோட விளைவாக பல பேரை இன்றைக்கி அண்ணாமலை ஒரே கல்லில் பல மாங்காக்கள் மாதிரி. ஏன்னா கேசவ விநாயகம் அப்படிங்கிறது பல மாவட்டங்களில் அவருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒன்றுக்கும் பிஜேபி இந்த ரெண்டுக்கும் பாலமாக இருக்கக்கூடியவர் தான் அந்த பொறுப்பு, ரொம்ப முக்கியமான பொறுப்பு. ஒரே ஃபோனில் அமித்ஷாட்டையும் மோடிட்டையும் அவரால் பேச முடியும், அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், வேலூரில் கார்த்திகாயின்னு நினைக்கிறேன், அந்த அம்மாலாம் பார்த்திங்கன்னா இவருடைய தீவிரமான ஆதரவாளர். இப்படி பல ஆதரவாளர்கள் வச்சுருக்காங்க. விஜயதாரணி கூட அவங்கள போய் சமீபத்தில் சந்திச்சுட்டு எனக்கு ஏதாவது பதவிக்கு அவரை தான் இது பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் அடுத்து விஸ்வரூபம் எடுப்பாருன்னு சொல்ல முடியாது. அண்ணாமலையுடைய கோரிக்கையை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அண்ணாமலை அநேகமாக பிரச்சாரம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி தான் அண்ணாமலை கட்சிக்குள்ளே வருது. வானதி சீனிவாசன், தமிழிசை இவங்க யாருமே விரும்பலை. இவர்களுக்கெல்லாம் என்னென்னா அண்ணாமலை இல்லைன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வானதி அவர்கள் சமீபத்தில் விருந்து வச்சதை நம்ம பேசியிருந்தோம். கோயம்புத்தூரில் அண்ணாமலை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா யோசனை பாருங்கள். அண்ணாமலை மட்டும் இப்போ பிரச்சாரத்தில் வரலாம் ஒதுங்கி இருக்கேன்னு சொன்னால் வானதி சீனிவாசன் என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே அதிமுகவுக்கு அண்ணாமலையை பிடிக்கல. அப்போ அடுத்து எடப்பாடி பழனிசாமி மைனாரிட்டி ஆட்சி நடத்தினா நமக்கு பிரச்சனையே இல்லை, நம்ம அமைச்சராகிடலாம். அமைச்சருங்கிற ஒரு அந்தஸ்து வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம பெரிய அளவுக்கு வந்துடலாம், அப்படி தான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் பல கட்ட சர்வே எடுத்த போது கூட கோவை தெற்கில் வானதி அவர்களுக்கு நல்ல பேர் இல்லை, தொகுதிக்கு எதுவும் பண்ணல. இப்போ அண்ணாமலையாக வானதி அப்படின்னா பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் நிறைய பேர் அண்ணாமலை பக்கம் தான் போவாங்க. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கூட ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறோம். நமக்கு பிஜேபியை பிடிக்குதோ இல்லையோ, அண்ணாமலை பிஜேபி வளர்த்தார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பாளர்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கி அண்ணாமலையை அந்த பதவியிலேருந்து எடுத்தது. இல்லைன்னா பிஜேபியுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? நயினார் நாகேந்திரன் இருந்தாலும் அண்ணாமலை இருக்கும்போது இருந்த செயல்பாடு இப்போ இல்லை. நீங்கள் அவர் திமுகவுடைய கைக்கூலின்னு சொல்லுங்கள், இல்லை டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் அவர் தூண்டி விட்டார், எது சொன்னாலும் சரி அவருக்குன்னு ஒரு ஆதரவு இருக்குது. நல்லா யோசனை பாருங்கள். அண்ணாமலை அவர்கள் இடத்துல நானும் நீங்களும் இருந்தால் என்ன யோசிப்போம்? நம்ம ஐபிஎஸ் பதவி விட்டுட்டு வரோம், யார் இந்த எடப்பாடி? இவருக்கு நம்ம ஏன் மரியாதை கொடுக்கணும்? பல ஊழல்கள் பண்ணவர், நம்ம அப்படி இல்லை. அப்போ பிஜேபியை வளர்த்து நம்ம சிஎம் ஆகிறத விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆகிறதுக்கு நான் எதுக்கு ஐபிஎஸ் அதிகாரியை விட்டுட்டு வந்தேன்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? அது அவருடைய வெர்ஷன். அதில் அவருடைய எண்ணம் அந்த மாதிரி இருந்துச்சு. அது பழனிசாமிக்கு தெரியும். இது கடைசியாக வெடிச்சு கிளம்பி தான் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்திருக்குது.
அப்போ அமைப்பு செயலாளர் பதவியை விட்டு கேசவ விநாயகத்தை வந்து அண்ணாமலை சொன்னார் எடுத்ததன் விளைவாக அண்ணாமலை மறுபடியும் எல்லாத்துக்கும் பிஜேபி இருக்க எல்லாத்துக்கும் எப்பா நான் இருக்கேன், என்னை விட்டுட்டு பிஜேபி முடிவெடுக்காது, எனக்கு இன்னும் அந்த பவர் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு சட்டப்பையில் வந்து மோடி, ஒரு சட்டப்பையில் வந்து அமித்ஷா, 2 பேரும் வந்து இங்கேருந்து போய் டெல்லிக்கு போய் என்னை மாற்றுறதுனா மாற்றுங்க அப்படின்னு சொன்னவர். அதுக்கப்புறம் பதவி விட்டு இறக்கி அவருடைய ஏற்றத்தாழ்வுகள் நிறையா இருக்கும், அதிரடியாக பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து நான் பேசுகிறதெல்லாம் குறைச்சார். இப்படி பலவிதமான விமர்சனங்கள் அவர் மீது இருந்தாலும் அவர் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் பிரச்சாரம் வந்தார்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா தமிழகம் முழுக்க அறியப்பட்ட ஒருவர். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, பிஜேபியில் அண்ணாமலைக்கான செல்வாக்கு உயர்ந்து விட்டது. இப்போ தமிழிசை என்ன யோசிப்பாங்க? ஏன்னா தமிழிசையிலேருந்து பொன் ராதாகிருஷ்ணன்லேருந்து குஷ்புலேருந்து விஜய் தாரணி இவங்க எல்லாருமே, ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு குரூப்பாக இருக்காங்க. அண்ணாமலை மட்டும் இருக்கக்கூடாது, வேறு யார் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் பல கட்ட முயற்சியெலாம் எடுத்தாங்க. ஆனால் என்ன சிக்கல்னால் இன்றைக்கி வந்து மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது கூட பார்த்திங்கன்னா காரில் வந்து அண்ணாமலை அழைச்சிட்டு போனார். இந்தியாவில் எத்தனையோ மாநிலத்தில் மோடி அவர்கள் போகும்போது கூட ஒரு மாநில தலைவரை இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணது வந்து அண்ணாமலைக்கு தான். இன்னொன்று, அண்ணாமலைக்கு அவங்க ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தாங்க, சதவீதத்தை காட்டினார். ஆனால் பிஜேபிக்கு எப்பயும் வெற்றி தான் முக்கியம். இப்போ பிஜேபியில் கூட நிறைய பேர் அண்ணாமலை சொல்கிற மாதிரி தனிச்சே நின்றுருக்கலாங்க, தோத்தாலும் பரவாயில்லைங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, எம்பி தேர்தலில் நம்ம ஒரு 3-4 தொகுதியில் ஜெயிச்சிருவோம், அதான் அவர் சொன்னது. கடைசியாக இந்த தோல்வி அப்படிங்கும்போது பிஜேபி என்ன யோசிக்கும்? ஒழுங்காக நாடாளுமன்றத்தில் அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தா ஒரு 7-8 சீட்டு ஜெயிச்சிருந்தா அது மோடியோடைய வெற்றிக்கு இன்னும் உபயோகமாக இருக்கும். சரி, அடுத்த தேர்தலில் 2029 தேர்தலில் கூட அண்ணாமலையே இருந்தால் வாக்கு சதவீதம் உயரும், ஆனால் நம்ம ஜெயிக்கிறது கம்மியாகும். அப்போ எடப்பாடியுடைய கூட்டணிக்கு போயிடும். அதுக்கு ஒன்றே எடப்பாடி கூட கூட்டணிக்கு போனால் அண்ணாமலை அவர்கள் அந்த பதவியில் இருக்கக்கூடாது. அப்போ அண்ணாமலையை தூக்குறாங்க. தூக்கிட்டு அண்ணாமலைக்கு பதவி கொடுக்கல. இந்தியாவில் வந்து பிஜேபிக்கு பணியாற்றியவர் எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை கொடுப்பாங்க. இலகணேசனுக்கு மரியாதை கொடுத்தாங்க, தமிழிசைக்கு 2 ஸ்டேட்டுக்கு ஆளுநராக போட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு எந்த பதவியும் கொடுக்காமல் இருக்கிறது அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம்தான். ஏன்னா ஒன்றிய அமைச்சராக போகிறாரு அப்படிலாம் சொல்லப்பட்ட போது அவரை இன்னும் பதவியை கொடுக்காம ஒரு தொண்டன் அப்படிங்கிற நிலைமையில் தான் இருக்காங்க. இது அண்ணாமலையில் யாராலையும் ஏற்றுக்க முடியாது. கட்சிக்காக இவ்வளோ உழைக்கணும் உண்மையாக அப்படிங்கும்போது கட்சி வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்காம உட்கார வச்சுட்டிங்கன்னா அது வந்து என்னென்னா சரியாக வராது. சொல்லுவாங்கள்ல, இப்போ வந்து அவர் வந்து மாநிலத்தையே கட்டி ஆண்ட நம்ம இவருக்கு அண்ணாமலைக்கு வெறும் ஒரு 6 தொகுதியில் பொறுப்பாளராக போடுங்க, அது அங்கே ஒரு தொகுதி, இங்கே ஒரு தொகுதி, இங்கே ஒரு தொகுதின்னு 6 தொகுதி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் பிஜேபி நிற்கிற தொகுதியான்னு முதல்ல சந்தேகம். விருகம்பாக்கெல்லாம் பிஜேபி நிற்கிறாங்களா, அங்கே எதுக்கு அவருக்கு பொறுப்பாளராக போடுறாங்க? அப்போ நயினார் நாகேந்திரன் தான் வேணும்னே பண்ணிட்டாரு. இதெல்லாம் என்னென்னா கேசவ விநாயகன் ஒருத்தர் துணை வச்சுக்கிட்டு பல பேர் பல காயை நவுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது பிஜேபியில் ரொம்ப முக்கியம். ஆர்எஸ்எஸ் வந்து என்ன நினைக்குது, நேரடியாக பதவிக்கு வந்தவர் அண்ணாமலை, ஆர்எஸ்எஸ் தான் எல்லாம் வருவாங்க, அண்ணாமலை தான் ஸ்ட்ரைட்டாக வந்தார். அது காரணம் பிஎல் சந்தோஷ். அப்போ அண்ணாமலையை அடியோடு துரத்தணும்னா ஆர்எஸ்எஸ் சில வேலைகளை பண்ணிகிட்டு இருக்குது. அதான் கேசவ விநாயகம் பண்ணிகிட்டு இருந்தார். இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்க்கே அங்கே இருக்கக்கூடியவர்களையே கன்வின்ஸ் பண்ணி அவரையே தூக்க வச்சது அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய சாமர்த்தியம்னு சொல்லலாம். அடுத்து எப்படி போகுது அரசியல் அப்படின்னு தெரியவில்லை. ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் வந்து விலகப்பட்டது வந்து ஒரு முக்கியமான நடவடிக்கை தான் பார்க்குறோம். அண்ணாமலை இனிமேல் பிரச்சாரத்துக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா பிஜேபி அவர் விட்டுறாதுன்னு தான் நினைக்கிறோம். அண்ணாமலை மீது 1000 கருத்து வேறுபாடுகள் நம்மளே பல இதில் சொல்லியிருந்தாலும் அவர் பிஜேபிக்கு ஆற்றிய பணியை நம்மளால் மறுக்க முடியாது. தமிழ்நாடு அரசியலில் வந்து எத்தனையோ தலைவர் வந்தாலும் ஆண்ட கட்சி ஆள்ற கட்சி எல்லாத்தோடைய ஊழல் பட்டியலை வெளியிடுவேன்னு அவர் சொன்னதாகட்டும், அப்புறம் அவர் சொத்து குவிச்சிருக்கார் அப்படின்னு அவர் மேலே வந்த அலிகேஷன் ஆகட்டும், அதிமுகவோட போட்ட சண்டையாட்டும், திமுக போட சண்டையாட்டும், இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இருந்தால் கூட அண்ணாமலைக்குன்னு ஒரு பெரிய ஆதரவு கூட்டம் இருக்கிறது. நம்ம வந்து தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.